ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உன்னை புரிந்து கொள்ளவே ஆள் இல்லை. வீட்டில் இருப்பவர்களும் புரிந்து கொள்ளவில்லை. என்னை எல்லாருமே வெறுக்கிறார்கள். நான் அப்படி என்னதான் செய்தேன் என்று தெரியவில்லை என்று புலம்பி தவிக்கிறாய். என் தங்கமே, எதற்காக புலம்புகிறாய்? வாழ்க்கையில் நீ புலம்புவதற்காகவே பிறந்தாய் என்று நினைத்து கொண்டாயா? தங்கமே, வாழ்க்கையில் நீ எந்த நொடியும் புலம்பக்கூடாது என்பதற்காகத்தான் உன்னுடன் நான் இருக்கிறேன். நீதான் இன்றுமே புரிந்து கொள்ளவே இல்லை என்னை. உன்னை நான் எப்பொழுதும் என் கண்ணுக்குள் வைத்து காவல் காத்து கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் நீ என்னை புரிந்து கொள்ளாமல் எனக்கு யாருமே இல்லை, யாருமே இல்லை என்று இந்த வார்த்தையையே நீ அதிகமாக உபயோகப்படுத்துகிறாய். யாருமே இல்லாமலா இந்த உலகத்திற்கு நீ வந்தாய்? நான் தானே இந்த உலகத்தில் உன்னை படைத்தவன். அப்படி இருக்கும் பொழுது நானே உன்னை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வேனே. பார்த்து கொள்ளாமல் எல்லாம் எங்கும் செல்ல மாட்டேன். உன்னை படைத்த நான், படைத்த எனக்கு எல்லாம் தெரியும். நான் எதுவும் தெரியாமல் இங்கு யாரையும் படைப்பது கிடையாது. அவரவர்கள் நடந்து கொள்ளும் விதத்தில்தான் அவரவர்களுடைய வாழ்க்கையானது அமைகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ அழகாக வாழ உள்ளாய். உன்னை புரியாத சிலருக்கு உன்னை நிரூபித்து காட்ட வேண்டும் என்ற அவசியம் ஒரு நாளும் கிடையாது. யார் உன்னை பார்த்து ஒதுங்குகிறானோ, யார் உன்னிடம் பேச மறுக்கிறானோ, அவனிடம் நீ பேச வேண்டும், பழக வேண்டும் என்ற அவசியம் கிடையவே கிடையாது. அதை முதலில் நன்றாக தெரிந்து வைத்துக்கொள். யாராக இருந்தாலும் எப்பொழுதும் மதிப்பும் மரியாதையும் இருக்கும் இடத்தில் இருங்கள். மதிப்பும் மரியாதையும் சிறு கடுகளவு குறைந்தால் கூட அந்த இடத்தில் நிற்க வேண்டிய அவசியமானது கிடையாது. உங்களுடைய தன்மானத்தை விட்டு எந்த இடத்திலும் பேசணும், பழக வேண்டும் என்ற அவசியம் துளி கூட கிடையாது. ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுது தெரியுமா அவமானம் என்று ஒன்று வருகிறது? எப்பொழுது தெரியுமா ஒருவன் நம்மை காயப்படுத்துகிறான்? அவன் முதலில் சிறிய வகையில்தான் நம்மளை ஒதுக்குவான். அந்த நிமிடமே புரிந்து கொள்ள வேண்டும் நம் அந்த இடத்தில் இருக்கக்கூடாது என்று. அதையும் புரிந்து கொள்ளாமல் நமக்கு தான் அப்படி தோன்றுகிறது. அப்படியும் நினைத்து கொண்டு இல்லை, இது நமக்கான விஷயம் இல்லை என்று நினைத்து கொண்டு மேலும் மேலும் ஒரு நபரிடம் நீ பழகும் பொழுது அவன் இன்னும் அதிகமாக காயப்படுத்துகிறான், ஏமாற்ற நினைக்கிறான். உன்னை ஒரு விஷய பொருளாக கூட அவன் நினைப்பது இல்லை. தங்கமே, உன்னுடைய வாழ்வில் நீ ஏதாவது ஒரு இடத்தில் கடுகளவு உன்னை அவமானப்படுத்தியது போல் தெரிந்தாலும் அந்த இடத்திலிருந்து வந்துவிட. உனக்காகத்தான் ஒவ்வொன்றாக சொல்கிறேன். இதையும் நீ புரிந்து கொள்ளாமல் நீ கஷ்டப்படத்தான் போகிறேன் என்றால் அதுக்கு மேல் உன் இஷ்டம். நான் இருக்கிறேன், உனக்கு சொல்வேன் எல்லா விஷயத்தையும். நடப்பதற்கு முன்பும் சொல்கிறேன். நடந்துவிட்டால் அதிலிருந்து எப்படி தப்பிப்பது, எப்படி அந்த கவலையிலிருந்து வெளிவருவது என்பதையும் நான் உனக்காக சொல்கிறேன். புரிந்து கொள். எல்லாம் மாறும் என்ற நம்பிக்கையில் எல்லா விஷயத்தையும் கடந்து வா. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நான் இருக்கிறேன் உனக்காக. ஓம் சாய்ராம்.